மாப்பிள வேகமா கட்டியா காலகாலத்துல கோயிலுக்கு போக வேண்டாமா இப்படி மசம் மசம் இருக்கு மாமா முத்தையா மாமா வராம நாம இப்படி கிளம்புறது என்ன முத்தையா வரலையா எங்க போயிட்டான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி குடியா எப்பா எத்தா குடுத்தா குடுத்தா பிராந்திய பார்த்தோன்னே பல்லெல்லாம் தெரியுது எங்க அப்பனுக்கு. இந்தா என்னங்க கொடுத்தா இது போதும் தின்னு. ஏத்தா இத்தனை ஆண்டு பிராணிக்கும் போட்டு மீனா இத்தனோண்டு பிராந்திக்கு இம்புட்டு மீன் திங்க போய் தான் நீ கல் மாதிரி இருக்க. இந்தாரு நீ மாடா உழைக்கிறேன்னு தான் இதை மருந்தா கொடுக்குறேன். தின்னு. சரித்தா முத்தையா முத்தையா இந்த வந்துட்டேயா கொஞ்சம் முடித்தா முட்ட மாட்டுங்கிறாங்க நம்மளை. ஏன் முத்தையா நேரமாச்சு கோயில் கிளம்பலையா? எல்லாரும் புறப்பட்டீங்களா? ஆமாப்பா வா. ஏதா நீமா போற? ஏன் முத்தையா நீ வரலையா? நான் எதுக்கு இந்த இதுக்கு தானே போறிய என் மவளே கொடுத்துட்டா நான் வரல. என்னையா நம்ம சாதி சனத்தோட கோயிலுக்கு போய்க்கிருக்கோம் நீ வரலங்கிறிய? கோயிலுக்கு சனத்தோட போனா பரவாயில்ல, சாதி இவ்வளோ கூட வருது. சாதி வந்தா சண்டை வரும். எனக்கு இந்த சாதியும் வேண்டாம் சண்டையும் வேண்டாம். இந்த வட்டம் சண்டை வராது முத்தையா. அரசு நாட்டுக்காரங்க தான் பஞ்சாயத்துக்கு வர்றாங்கல்ல. ஆஹா அரசு நாட்டுக்காரங்க வர்றாங்களா? நீங்க ஊசியை விட்டு அவங்க உலக்கையில விடுவாங்க. நீங்க திருந்த மாட்டீங்கய்யா. நான் வரல. நீ வரலனாலும் பரவாயில்ல பெரியப்பா. பழனியாவது துணைக்கு அனுப்பி வையே. ஏதா பிள்ளை தச்சு பண்ண கூப்பிடுது, போயிட்டு வா. சூதானமா கூப்பிட்டு போ. வருவா. மச்சான் வாரம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பேசலாமா? மச்சான் நீங்க எங்க பஞ்சாயத்து பேச வந்தது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது அதுவே பெரிய பஞ்சாயத்து ஆகி போகும். என்னது மாமே? என்ன மர்மனே அப்படி என்ன பிரச்சனை? மர்மனே அந்த அருமை பெருமை நீயே போய் பாரு. ஏண்டா அப்போ நீங்க ஆடு வெட்ட வரல, பஞ்சாயத்து பண்ண தான் வந்தியா? முதல்ல நீ கிளம்பு. கிளம்புடாங்கிற. நீ கிளம்பு. மதனி வருது அங்க பாரு. இவ எதுக்கு இங்க வரா? மாமே வரும். முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எங்க அவங்க எங்க போறாங்க? துறை பஞ்சாயத்து பண்ண போறாரா? நீ போ வேலையை பாரு போ. ஏமாப்ல என்னத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க? அது ஒண்ணு இல்லைங்க, கும்பிட சாமியை காணா அதான் தேடிக்கிட்டு இருக்கான். சாமியை காணுமா? எவனாவது கொள்ளை அடிச்சிருப்பானோ? நீ வேற மாமா, இங்க வெள்ளடிக்க சோபத்தையே காணோம், இங்க எவன் கொள்ளடிக்க போறான்? அங்க பாரு. அப்ப சாமி எங்க போயிருக்கோம்? அது எங்கேயும் போயிருக்காது, அங்கதான் கிடக்கும். அங்கதான் கிடக்குதுன்னு கரெக்டா எப்படி சொல்றீங்க? நான் தானே கோவத்துல போய் தள்ளி விட்டேன். எதுக்குண்ணே? தம்பி ஆளும் பேருமா சேர்ந்து மொத்தமா வர்றதே சரக்கு அடிக்கத்தான். சரக்கு அடிக்கிறதே சண்டை போடத்தான். அதை வேணாம் சொன்னா எப்படி எப்படி சாரு? நடக்கிற சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும், விழுகிற சாமி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை எவனாலையும் தடுக்க முடியாது. அண்ணே சாமி கிடைச்சிருச்சு. பார்த்துக்க, கருப்பனே நம்ம பக்கம்தான். ஊத்துறா மவள நான் சொன்ன அருமை பெருமையெல்லாம் இவங்க தான். இந்த கூட்டத்துக்கே மைனர் தான் தலைவர். எதையாவது ஒன்று சொல்லி சண்டை எடுத்து சாமியை தள்ளி விட்டுறாங்க. இதனாலே சாமியாடி மூர்த்தியா வரலை. நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த தடவை சண்டையும் வரக்கூடாது, சாமியும் விழக்கூடாது. மாமா மாப்ள எடுவாள். இந்தா வெட்றா பாப்பா. ஏண்டாமா அவனை இந்த விட்ட ஆட்டம் போட்டு கருப்பசாமி காப்பாத்திட்ட. அடுத்த விட்ட என்ன பண்ண போற? அதுக்குள்ள சுத்தி வசவத்தை கடை சொல்லிடுவோம் சின்னையா. இல்ல பாண்டித்துற தலையில நேரத்தான் வண்டிக்கு டிவி கட்டல அடிச்சிட்டாங்கன்னு. யாரா? நான் தாயா அடிச்சேன். டியூ பணம் கட்டலைன்னா தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலா. இந்த வாங்கின பணத்துக்கு வட்டி தரலன்னு புள்ளைய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். பாரு என் பணத்துல எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. எங்க கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினா ஒண்ணு கொடுத்து கழிக்கணும், இல்ல கழிக்கணும். வரலன்னு வச்சுக்க, ஒண்ணு தூக்குவோம் இல்ல அடிப்போம். என்ன பட்டாசுன்னு உன் மச்சான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்.
பணம் கொடுக்கல நம்பருக்கார பேர வர அடிச்சிருக்கேன். எல்லாம் நீ கேட்க மாட்டியா? யோ அடிக்க சொன்னதே அவர்தாயா. ஆமா பணம் கொடுத்தது நாங்க, வாங்கினது அவன். ஊடால நீ யாரு? மணி ஆட்டுறோம். மணியெல்லாம் ஆட்டாத, கொடுத்துட்டு போ. எவ்வளோடா கொடுக்கணும்? 2 மாதம், மாதத்துக்கு 1500, 2 மாதத்துக்கு 3000, 500 வட்டி, மொத்தம் 3500. வட்டிக்கு வட்டி 3500 வட்டியா? ரொம்ப நல்லா இருப்பீங்கடா. பணத்தை கொடுத்துட்டீல? ஆமாண்ணே. வாங்கினடைய திருப்பி கொடு. என்னண்ணே சொல்ற? பணம் கொடுக்கல நடா அடிச்சான். ஆமாண்ணே. அதான் கொடுத்துட்டீல, வட்டியோட திரும்ப கொடு. என்ன மாமே நீ சிங்க மாதிரி மாமே நிக்கிற பொழுது ஒரு சோனா பையில போய் அடிக்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஒரு ரூபா கொடுத்தா கொடுத்துட்டுமா? சொல்லாத. உன் மாமனுக்கு என்ன பத்தி தெரியும். என்ன பார்த்தாலே அடிப்பேன். அடிக்க வந்த வெட்டியே போடுவேன். வெட்டா பாப்பா, வெட்டா. என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? சரியா நாமளே இருந்தா அதை வெட்டா பாப்போம். ஏக்கா அவன் ஆளை வெட்டுறங்கற, நீ அவளை காய வெட்ட சொல்ற. முதல்ல அவரையும் வெட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஆளை வெட்டலாம். வெட்டுவா நம்மள வெட்டு. எங்க போனாலும் சண்டை சச்சரவு. சரி இம்புட்டு உக்கனையா பேசுறியே. நீ சொல்றத நான் செய்யறேன், நான் சொல்றது நீ செய்வியா? என்னடா செய்யணும்? அந்த போன் எடுத்து பேசுவோம். ஏண்டா சுச்சே காணோம், போன் எடுத்து பேச சொல்லுவ? ஆமா, சுச்சு சூ என் தேங்கோளத்தல எடுத்து வை. இப்படியே பேசிட்டு தெரியுங்க. ஒரு நாளைக்கு திங்கிற சோத்துல விஷத்தை வைக்க போறோம் பாரு. நீ வைக்கிற சொரே விஷம் கணக்கா தான் இருக்கும். இதுல தனியா வேற வைப்பியா? வெய்யி. தம்பி, அண்ணனுக்கு பையன் பிறந்திருக்காண்டா. அப்படியா? ஏதா முனியன் எனக்கு புள்ள வந்திருக்கான். எந்த ஆஸ்பத்திரின்னு கேளுடா. எந்த ஆஸ்பத்திரினே? நம்ம கிருஷ்ணா ஆஸ்பத்திரிடா. காலைல வந்துடுறேனே. கொம்பா கொம்பா சொல்லுண்ணே. நாளைக்கு சம்பள நாள். அப்படியே தீப்பெட்டி ஆபீஸுக்கு போயிட்டு பொட்டி அளந்துட்டு சம்பளத்தை ஆகிட்டு வந்துடுறா. சரி போயிட்டு வந்துடுறேனே. உனக்கான தானே என் தம்பிங்க ஊர்க்காரட்ட போய் காசு கேட்க போனா, அதுக்கு உன் ஊர்க்காரன் என் தம்பியில போட்டு அடிப்பான். நீ நின்னு நிதானமா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா வருவியா? இந்த பாரு, என் தம்பிங்களை அடிச்சோன்னா என்ன ஏது நீ கேளு, இல்ல எங்க அப்பா கேட்பாரு. ஏய் பேசாம ரெடி. முதல்ல கொதிக்கிறத நீ இறக்கு. அதை விட்டு தேவையெல்லாம் பேசி காரியத்தை கெடுத்துறாத. அரச நாட்டுக்குள்ள கொடுக்குற குடச்சலுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த வரையா மாப்பிள, அவன் ஒம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஆட்டு சந்தையில் வச்சு என் தம்பியை அவர் அடிச்சிருக்கான். கோர்ட்டுக்கு வந்தவனை பார்த்ததுக்கப்புறம் கோவப்படாமல் பேசாமல் இருக்கேன்னா அவனால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. உன் மாமனுக்கு எப்படியாச்சும் அரச நாட்டுக்கு தலைவராகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது நடக்கணும்னா அந்த பையன் தயவு வேணும். ஏன்னா அவன் சொன்னா தான் அரச நாடே கேட்கும். காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவனை கழுத்த இருப்பான். அந்த மாமட்டை சொல்லிடாதிரும். ஏய் கோவத்தில் நீ எதுவும் சொல்லிடாதடி, உனக்கு புண்ணியமா போ. இந்தாத்தா, வரும்போது உனக்கு பிடிக்குமேனு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். இதை நீ மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க. என்னடா சட்டையெல்லாம் ஒரே கருப்பா இருக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா, கறிமுட்டத்தில் லோட தாள்னு நானும் தம்பியும் பேசிட்டு வந்தோம். சரி சரி கிளம்புங்க, வரேன்தா. அப்பா என்னத்தா? அது ஒன்றும் இல்லைப்பா, என் புருஷன் அரச நாட்டுக்கு தலைவரானு ஆசைப்படுறாரு. என்னதா முதல்ல சொல்லியிருந்தா வெள்ளை நாட்டுக்கு தலைவராக்கியிருப்பேன்ல. சரி விடு, அடுத்த அரச நாட்டுக்கு உன் புருஷன் தான் தலைவர். அதை எவனாலையும் மாற்ற முடியாது. போருமா? என் மாப்பிள, இந்த முனியாண்டி போய் என்னை சைக்கிள் ஓட்ட விட்டானே. மாமா இதுக்காக தானே கல்யாணம் கூட பண்ணாம இருக்கேன். இந்த முனியாண்டி போய் நம்மள பொம்பளை மாதிரி வேலை நல்ல குழம்புறியா? மாவு வாங்கிட்டு போயா. இருனே, அளந்துட்டு வந்துடுறான். வேற வளர்க்கல, முதல்ல வந்து மாவு வாங்கிட்டு போ, நான் வேலை முடியும். முனியாண்டி போய் நம்மளையும் மாவு வாங்க விட்டானே. ஆமா, அழகுறதுக்கு முன்னாடி மாவு வாங்குற உனக்கு கொள்ளையா போகுது. தம்பி அவர் தான்ப்பா கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவன் கூப்பிட்டாலும் போறதுக்கு நீ ரூட்டா? ரூட்டா? பாவி போய் நம்மள ரூட்டுன்ட்டானே. மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு ஒரு தச்சுக்கிட்டான். ஏட்டி பழனி, இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளினே.
என்ன பொட்டி ஓட்டியிருக்க உன் மூஞ்சி கணக்கடா சுருங்கி போயிருக்கு போகிற காலத்தில் உன்னையெல்லாம் இவன் பொட்டி ஓட்ட சொன்னது டா மூஞ்சி மொகரை 3 க்ரோஸ் கம்மி பொண்ணு நீ வாட்டா பொட்டியா பார்த்தியா சும்மா கின்னு வரப்பா இருக்கு இதுக்கு தான் வயசு பிள்ளைய ஓட்டணுங்கிறது இல்லைன்னா வயசு பிள்ளைய ஓட்டணுங்கிறது 2 இந்தாத்தா கமன்னா கூட நல்லா தான் இருக்கேன் யோ வாயா என்ன பொட்டி அளவு கூடுது நீ பாட்டு தட்டிகிட்டே இருந்தா அப்படியே என்னது பொட்டி எப்படி அளக்கணும் எங்களுக்கு தெரியும் நீ பொத்திக்கு நில்லு உன் சண்டியாத்தனத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க என்கிட்ட வச்சுக்கிறா டேய் 3 நான் சொன்னேன்ல இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளி தானு அடிய பாரு ஏண்டா பொட்டி அளக்கு வந்த பொம்பளை கிட்ட மூஞ்சிய பாருங்கிற மோரைய பாருங்கிற பொம்பளைக்கு வேலைக்கு வந்தா உனக்கு என்ன இலக்காரமா கோவமா இருக்கானோ கோவமா தான் இருக்கேன் ஒரே ஒரு நாத்த அளக்க போச்சோன்னே அங்க சண்டையை போட்டு உன் வேலையை காலி பண்ணி உன் சோத்துல மண்ணலி போட்டா ஏக்கா சும்மா அள்ளி போடல மணல சோத்துல நல்லா பெனஞ்சு வச்சிருக்கான் முனியாண்டியில வேற எவனும் சாப்பிட முடியாது என்ன மாப்பிள இந்த வாரனே கண்ணுக்கு மட்டும் நம்பர் பொருள் அசிசமா பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் அடிக்காம அவன் அங்கேயே கண்ணந்தரமா வெட்டியிருக்கணும் விட்டது ஏன் தப்பு உன்னை பேத்தான் பாரு அது ஏன் தப்பு இவனை ஏன்டா போச்சோன்ன ஏத்தா கொஞ்சம் பேசாம இரு ஏலே நான் ஒன்று சொன்னா கேட்பியா மாட்டியாடா நே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் எங்கள் ஆத்தா சொன்ன மட்டும் எதையும் கேட்க மாட்டேன் சரி நாளைக்கு எங்கேயும் போகாத உனக்கு பொண்ணு பார்க்க போகணும் யாரு இவனுக்கா பொண்ணு பார்க்க போற இவனுக்கு மட்டும் பொண்ணு கேட்டு போனேன்னு வெய்ய உன்னை முச்சந்தில நிக்க வச்சு அடிப்பாங்க இந்த வாரனே நீ எப்படினாலும் பொண்ணு பாரு நான் கட்டிக்கிறேன் ஆனால் நீ பார்க்குற பொண்ணு என்னை அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் பொண்ணு எங்கள் ஆத்தால போல மட்டும் இருக்கவே கூடாது பொண்ணு கிடைக்குதான் பாடுறேன் நே பொண்ணு பார்க்கலாம் நான் வரல நீயே பார்த்துட்டு வா